அந்த நேரத்தில் நான் குருஜியோட காலை பிடிச்சிட்டு ஓன்னு அழுதேன். நீ எதுவும் செய்ய வேண்டாமா, 2 பௌர்ணமி பூஜைக்கு வா, அமாவாசை பூஜைக்கு வா அப்படின்னு சொன்னார். நானும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, அஷ்டமி பூஜை, இது 2வது அஷ்டமி பூஜையில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் சொல்கிறது வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டாண்டு ஒருத்தர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப முடியாமல் இருந்தார். அவருக்கு வந்து எனக்கு கொடுத்த குருஜி, என்னுடைய குருஜி எனக்கு கொடுத்த பஸ்பத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வாராகினி மந்திரம் எழுதி அவங்கக்கிட்ட கொடுத்தேன். வாயில் தினமும் பஸ்பம் போட்டுட்டு வாங்க, நல்லதே நடக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் எந்திரிச்சு அப்படி இப்படி கால் ஒட்டும் அசைவில்லாத காலும் கையும் இன்றைக்கி நல்லா அசையுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க இன்றைக்கி வர்றதுக்கு இருக்கிறாங்க, இன்றோ நாளையோ இல்லை அம்மா பௌர்ணமிக்கில் கூட அவங்க வரலாம். சக்தி யோகமய பீடத்தில் வந்துட்டு என்னைக்கு அபயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோன்னா நமக்கு வந்து நன்மையே நடக்கும். அது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நீங்களும் நான் பயனடைஞ்ச